லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நமக்குள்ள இருந்த பந்தம் இத்தோட அத்து போச்சு. உங்க பொண்ணு அதை கெடுத்துட்டா. இனி இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. சம்பந்தி, ஜெயா, சம்மந்தியம்மா, என்ன சம்மந்தியம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எப்ப உங்க பொண்ணு என் பசங்களுக்கு முன்னாடி என் மரியாதையை கெடுக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாலோ அதுக்கு மேல அவளும் சரி நீங்களும் சரி இங்க இருக்கிறது நல்லதில்ல. கிளம்புங்க. சம்பந்தியம்மா, பயப்படாதீங்க. காவியாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவ இனி எங்க வீட்டு பொண்ணு. அவ என் மருமக. அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். சரிங்க. நீங்க இவளை கூட்டிட்டு கிளம்புங்க. ஜெயா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. உன்னை புரிஞ்சுக்காம சின்ன பொண்ணு ஏதோ. இவ்ளோ ஆன பின்னாடியும் அவளை சின்ன பொண்ணுன்னு எப்படி சொல்ல முடியுது உங்களால? இல்ல ஜெயா, அது இவங்க யாரும் இங்க இருக்க கூடாது. இதுக்கு மேலையும் நீங்க போகலன்னா காவியாவையும் சேர்த்து கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். சரிங்க சம்பந்தியம்மா, நாங்க கிளம்புறோம். அப்பா, எல்லாரும் சொன்னாங்க பொண்ணை அடக்கி வைங்க அடக்கி வைங்கன்னு. அடங்கலையே. பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு ஆட்டம் கூடாதுன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்திருக்கானு. அம்மா, இல்லம்மா, நான் வேணும்னு பண்ணல, கோவத்துலதான். கோவமா? பொம்பளை பிள்ளைக்கு அப்படி என்னடி கோவம்? அந்த மனுஷன் எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொல்லிருப்பாரு அந்த வரதட்சணை விஷயத்த வெளியே சொல்லாதன்னு. சத்தியம் கூட வாங்கினாரேடி, அத எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டேன். இப்படி உடைச்சிட்டியடி. இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? மொத்த குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை ஆயிடுச்சு. இதெல்லாம் யாரால? போதுமா? திருப்தியா? அம்மா, விடுங்கம்மா. ஏதோ அவளுக்கும் கௌதம்க்கும் நடந்த சண்டையில உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டா. என்ன காவியா பேசுற? இதுல பாதிக்கப்பட போறது நீதான். உனக்கு இந்த வீட்ல என்ன மரியாதை இருக்குன்னு நினைக்கிற? தொட்டதுக்கெல்லாம் உன் மாமியார் உன்னை குத்தம் சொல்ல போறாங்க. இவளால நீ கஷ்டப்பட போறடி. அது மட்டுமா, நாங்க உன்னை பார்க்கணும் பேசணும்னா இங்க வர முடியாது. இதெல்லாம் இவளால. பாரு பாவண்டி, அந்த மனுஷனை பாரு. எல்லாத்தையும் மென்னு முழுங்கி என்ன பண்றதுன்னு கூட தெரியாம திகைச்சு போய் நிக்கிறாரு. அவரை பார்த்து கூட உன் மனசு மாறலையாடி? பாவி பாவி, போய் தொலைடி போ. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போடி போடி. அவன் நம்ம இந்திராமா, என் தங்கச்சிமா. அவ என்ன தப்பு பண்ணாலும் நம்ம வீட்டு பொண்ணுமா. தயவு செஞ்சு அடிக்காதீங்கம்மா.
இந்திரா அழாதடி. எதுக்கு அழற? நீ எதுவும் சொல்லனாலும் அவங்க என்ன மகாராணி மாதிரியா நடத்த போறாங்க? உனக்கு தெரியாதா? அவங்கெல்லாம் அப்படிதான். அதுக்காக நீ ஏன் ஃபீல் பண்ற? ஏ காவியா, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. சும்மா இருக்குமா? உங்களுக்கு என்ன தெரியும் இந்திராவை பத்தி? பாவமா அவ. அப்படி என்னமா அவ தப்பு பண்ணிட்டா? தப்பு பண்ணதெல்லாம் அவங்க. ஏன் எனக்கே தெரியாது. வரதட்சணை கேட்டு அவங்க அப்பாவை இவ்ளோ டார்ச்சர் பண்ணது. இந்திரா மட்டும் சொல்லனா எதுவுமே வெளியில தெரிஞ்சிருக்காதுமா. பெண் வீட்டாரை வரதட்சணை கேட்டு மிரட்டி கொடுமைப்படுத்தியதாக குடும்பத்துடன் கைது. இப்படி ஒரு தலைப்பு செய்தி நாளைக்கு பேப்பர்ல கொட்ட எழுத்துல வரணும்னா தாராளமா நீங்க கல்யாணத்தை நிப்பாட்டிக்கோங்க. நான் பாப்போம். பொண்ணா நீ? சீ, என் முகத்திலே முழிக்காத. முதல்ல வெளியில போ. அப்பா சொல்றல போ. இது மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானே சொல்லியிருப்பேன், இப்படிப்பட்ட ஒரு கல்யாணமே எனக்கு வேண்டான்னு. நீயும் அப்பாவும் தாம்மா இதெல்லாம் மூடி மூடி வச்சு தப்பு பண்ணிட்டீங்க. அப்படி என்னம்மா நீங்க அடிபடிஞ்சு அடிமை மாதிரி என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கட்டாயம்? இந்திரா செஞ்ச தம்மா சரி. அவ ஒண்ணு தப்பு செய்யல. அவளை யாரும் திட்டாதீங்க. சாரிக்கா. ஏய், நீ அழாதடி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா இந்திரா? நீ எப்பவும் எங்க எல்லாரோட நல்லதுக்காக தான் செய்வ. நீ அழாத. இப்ப எல்லாரும் தலை குனிஞ்சு நின்னா என்ன பிரயோஜனம்? நான் தான் அன்னைக்கே சொன்னனே, உங்க பொண்ணால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிற நாள் வரும்னு. வந்துருச்சா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பாத்தீங்களா? இப்ப கூட உங்க பொண்ணு அடங்க மாட்டா. பாவம் காவியா, தான் வாழ்க்கை இதுக்கு மேலயும் மோசமாயிடக்கூடாதுன்னு இந்திராவை அடக்குறா. ஆனா இவ அடங்க மாட்டா. இன்னும் என்னென்ன பிரச்சனை பண்ணி உங்களை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்த போறாளோ. சரி, அதெல்லாம் உங்க தலையெழுத்து. நீங்க அனுபவிங்க. எனக்கு என்ன வந்துச்சு? நான் வந்த வேலையை பாக்குறேன். இந்தாங்க. என்ன யோசிக்கிறீங்க? அக்காக்கு உங்க ரவா லட்டு டேஸ்ட் பிடிக்கலையா?
அதான் நீங்க கொடுத்த லட்டையெல்லாம் எப்படி நீங்க கொடுத்தீங்களோ அதே மாதிரி திருப்பி கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க. சமந்தி, அது கொடுத்ததாவே இருக்கட்டும். எதுக்குங்க நாளைக்கு இதையும் ஒரு பிரச்சனையாக்கி உங்க சின்ன பொண்ணு ஆட்டம் போடுறதுக்கா? அப்ப சாமிங்களா, ஆளை விடுங்க. உங்க குடும்ப சகவாசமே எங்களுக்கு வேண்டாம். இந்தாங்க புடிங்க. சமந்தி, இல்ல சமந்தி. சமந்தி, என்னாச்சு இந்த ஆளுக்கு? வழக்கமா இந்த ஆள் தானே இந்நேரத்துக்கு கொந்தளிச்சு இந்திராவை அடிச்சு துவைச்சிட்டு இருப்பாரு. இப்ப ரொம்ப அமைதியா இருக்காரு. அதுவும் இல்லாம நான் கொடுக்கும்போது வேண்டான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம பொசுக்குன்னு வாங்கிக்கிட்டாரு. ரொம்ப நன்றி சமந்தி. ஏய், எந்த கௌதம வச்சுக்கிட்டு இங்க ஆட்டம் போட்டியோ அந்த கௌதமே உன் கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டு சீப் போன்னு போயிட்டான். செமல்ல? உன் ஆட்டம் க்ளோஸ். இதோட முடிஞ்சது. இனி இந்த வீட்டு படி ஏற முடியாது. சமந்தி போதும். நானே நொந்து போயிருக்கேன், விட்டுருங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து ரொம்ப நன்றிங்க. சரி, ஓகே, நான் அப்புறமா பேசுறேன். நாங்க ஏதாவது தவறா நடந்து அது உங்க மனசை பாதிச்சிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. எங்க மேல ஏதாவது கோவம் இருந்தா அதை எங்களோட வச்சுக்குங்க. என் பொண்ணு காவியா பாவம், அவளுக்கு எதுவும் தெரியாது. அவளை எதுவும் சொல்லிடாதீங்க, அவளை எதுவும் சொல்லிடாதீங்க. ப்ளீஸ். ஐயோ சம்மந்தி, என்ன சம்மந்தி இது? காவியா எங்க வீட்டு பொண்ணு சம்மந்தி. நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நானே என்ன பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க எதையும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்கப்பா. ஷோ, என்னது இது? ஓவர் டிராமாவா இருக்கே. இவ்ளோ நடந்தும் கூட உன் திமிர அடங்கலல. ராகினி,
கிளம்புற நேரத்துல எதுவும் பிரச்சனை பண்ணாத. பேசாம இரு. அக்கா, நான் உன் கூட இல்ல, நீ தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணாத. உன்னை யாரும் எதுவுமே செஞ்சிட முடியாது. நீ தைரியமா இரு. உடம்ப பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். என்ன அழாதக்கா. வர சம்பந்தியம்மா. சந்திரா, போலாம். வர சம்பந்தி. வரம்மா. வரேன் சம்பந்தி. காவியா, போயிட்டு வரோம். பார்த்து இருந்துக்கோமா. காவியா, உடம்ப பாத்துக்கோ. சரியா? அக்காவை பாத்துக்கோங்க. பாத்துக்கிறேன். நீ பத்திரமா போயிட்டு வா. அக்கா, பாய்மா. அம்மா, அக்கா, வா. நீ அழாத. வா வா. ஒரு வார்த்தை கூட நம்மள பேசி திட்டல, அடிக்கல. எப்பவும் ஏதாவது பேசுவாரு. ஏன் அமைதியா இருக்காரு? என்ன மொத்தமா வெறுத்துட்டாரோ? இவ என் பொண்ணே இல்லைங்கிற மாதிரில இருக்காரு. டிரைவர், அந்த டீ கடையில் நிறுத்துங்க. சரிங்கண்ணா.
தம்பி அண்ணா. 4 டீ போடுங்க. சரிங்கண்ணா. சந்திரா வாங்க டீ சாப்பிடு. வா. டீ சாப்பிடு. அப்பா என்ன அடிச்சிருங்கப்பா. என் கண்ணும் செவக்கிற மாதிரி அடிங்கப்பா. அது கூட கொஞ்ச நேரம் தான் வலிக்கும். ஆனா இப்படி நீங்க என் கூட பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா. ப்ளீஸ்ப்பா என்ன அடிங்கப்பா. அடிங்க. ஐயோ, நான் ஏன் உன்னை அடிக்கணும்? நீ என்ன தப்பு பண்ண?